ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி பொங்கல் வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த போகிக்கு மசால் வடையும் பட்டாணி சுண்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே மொறுன்னு உள்ளே நல்லா நைஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பட்டாணி சுண்டல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி தான் 8 மணி நேரம் ஊற வச்சு பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கல் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 விசில் வந்தால் போதும். நல்லா கொதித்த வரைக்கும் மூடுங்க. இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சிடலாம். இது மாதிரி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் வடை வந்து நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் இல்லாமல் இங்கே பாருங்கள், வடி வச்சு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். சோம்பு 1 டீஸ்பூன், தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. வெங்காயமெல்லாம் சேர்த்த பிறகு செக் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிற கடலைப்பருப்பு 1/4 கிலோ, 250 கிராம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே கொண்டு வந்து எல்லாமே சேர்த்து கையாலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நம்ம வடைக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துடுது. அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். தாளிக்காமலும் சாப்பிட்லாம், தாளித்து சாப்பிட்லாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. வடையை நம்ம அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம தட்டி இருக்கிறோம். மெதுவாக சேருங்க, உடனே திருப்பாதீங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் வேகிறதுக்கு இடம் விடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. தீ வந்து சிம்மில் வச்சுருங்க. போட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுடுங்க. இது பாருங்கள், சூப்பரான மொறுன்னு மசால் வடை ரெடி. அப்படியே வடை கம்பியாலேயே எடுத்துருங்க. எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மசாலா வடை ரெடியாக இருக்குது. சூடாக இருக்குது. இது பாருங்கள், மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறட்டும், உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி வடையாக போட்டு திருப்பி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், உடையாமல் நல்லா அழகாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மசால் வடை பட்டாணி சுண்டல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.